விக்கிரவாண்டி 2007ஆம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்பின் போது உருவாக்கப்பட்ட இந்த சட்டமன்ற தொகுதிக்கு இதுவரை 4 முறை மட்டுமே தேர்தல் நடந்திருக்கிறது. திமுக 2 முறையும், அதிமுக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலா 1 முறையும் வெற்றி பெற்றிருக்கின்றன. 2021இல் இதே தொகுதியில் வெற்றி பெற்ற திமுக எம்எல்ஏ புகழேந்தி காலமானதை தொடர்ந்து தற்போது இடைத்தேர்தலை சந்திக்க இருக்கிறது. 10ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் இன்று மாலையுடன் தேர்தல் பிரச்சாரங்கள் முடிவடைகிறது. பெரும்பாலும் கிராமங்களை மட்டுமே கொண்ட தொகுதியில் 2,35,000 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்களில் வன்னியர் சாதியினர் பெரும்பான்மையாக இருக்கின்றனர். அடுத்ததாக பட்டியலினத்தவரும் குறிப்பிடத்தக்க அளவு இடைநிலை சாதியினரும் இருக்கின்றனர். இதனால் அரசியல் கட்சிகள் வன்னியர் சமூகத்தினரை இங்கு களமிறக்கியிருக்கிறது. திமுக சார்பாக அன்னியூர் சிவா என்பவர் களமிறக்கப்பட்டிருக்கிறார். பாஜக கூட்டணியில் பாமக சி அன்புமணி என்பவரை களமிறக்கியிருக்கிறது. 2016ஆம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் இதே தொகுதியில் 40,000 வாக்குகளுக்கு மேல் பெற்றவர் சி அன்புமணி. நாம் தமிழர் கட்சி அபிநயா என்பவரை களமிறக்கியிருக்கிறது. மொத்தமாக 29 வேட்பாளர்கள் போட்டியில் இருக்கின்றனர். தேர்தல் முறையாக நடக்காது என்கின்ற குற்றச்சாட்டை வைத்து தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக. இதனால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் மும்முனை போட்டியாக மாறியிருக்கிறது. மக்களவைத் தேர்தலில் 40க்கு 40 என அனைத்து தொகுதியிலும் கைப்பற்றிய திமுக எதிர்பார்ப்புடன் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு தயாரானது. அன்னியூர் சிவாவுக்கு தொகுதிக்குள் நல்ல பரிச்சயம் இருப்பதால் அவரையே வேட்பாளராக நிறுத்தியது. வெற்றியை உறுதி செய்வதற்காக 9 அமைச்சர்களை களத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். ஆனால் விக்கிரவாண்டிக்கு அருகில் இருக்கும் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் கொடுத்து 65 பேர் உயிரிழந்தது திமுகவிற்கு பின்னடைவை ஏற்படுத்தியது. இன்னொரு பக்கம் சேலத்தில் அதிமுக பிரமுகர் சண்முகம் கொலை, சென்னையில் பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை என நடந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் திமுகவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகளை ஒன்று சேர வைத்திருக்கிறது. இன்னொரு பக்கம் திமுகவிற்கு டஃப் கொடுக்க தயாராகி வருகிறது பாமக. அந்த கட்சியின் வேட்பாளர் சி அன்புமணி ஏற்கனவே இதே தொகுதியில் நின்று வெற்றிக்கு அருகில் சென்றவர் என்பதால் நம்பிக்கையுடன் காத்திருக்கிறது பாமக. மக்களவைத் தேர்தலில் நடந்த தோல்விக்கு இடைத்தேர்தல் வெற்றி ஆறுதல் அளிக்கும் என எதிர்பார்க்கிறது அந்த கட்சி. இதற்காக என்டிஏ கூட்டணியில் பாஜகவிடம் பேசி விக்கிரவாண்டியில் போட்டியிடும் வாய்ப்பை வாங்கியிருக்கும் பாமக இடைத்தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்கிற கொள்கை முடிவையும் ஒத்திவைத்திருக்கிறது. எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் என முயற்சி செய்யும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அதிமுகவினர் தங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என பேசியிருக்கிறார். அவருக்கு வலு சேர்க்கும் விதமாக பாஜக கூட்டணியில் இருக்கும் டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் ஆகிய இருவரும் அதிமுக தொண்டர்களிடம் அதே கோரிக்கையை வைத்துள்ளனர். சட்டப்பேரவை கூட்டத்தின் போதே வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு தொடர்பான விவாதத்தை கிளப்பி மீண்டும் அட்டென்ஷனை திருப்பி இருக்கிறது பாமக. திமுக அரசு மீதான அதிருப்தி, வன்னிய சமூகம், அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி கட்சிகளின் வாக்கு ஒன்று சேரும்போது வெற்றி நிச்சயம் என கணக்கு போடுகிறது பாமக. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலின் போது விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் இருந்த விசிக வேட்பாளர் 72,188 வாக்குகளை வாங்கியிருந்தார். அதிமுக 65,365 வாக்குகளையும், நாம் தமிழர் 8,352 வாக்குகளையும், பாமக 32,198 வாக்குகளையும் பெற்றிருந்தன. இந்த முறை அதிமுக போட்டியில் இல்லை என்பதால் அந்த கட்சி பெற்ற 65,000 வாக்குகளுக்கு பாமக, நாம் தமிழர் என இரு கட்சிகளும் குறிவைக்கின்றனர். ஆனால் திமுக மக்கள் நலத்தட்டு பணிகளை எடுத்துச் சொல்லி வெற்றி பெற்று விடலாம் என எதிர்பார்க்கிறது. திமுகவிற்கு எதிரான மனநிலையை அன்னியூர் சிவா மறக்கடிப்பாரா? அதிமுகவின் வாக்குகளை கோரும் பாமகவின் அன்புமணி வெற்றி வேட்பாளராக மாறுவாரா என்பதை விரைவில் தெரிந்து கொள்ளலாம்.